வணக்கம். கும்பராசி சிம்மராசி சேர்ந்ததுன்னா மிக பிரம்மாண்டமான வெற்றியை அடைய முடியும். சரிங்களா? அப்போ அந்த வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் ஒரு வலிமை வாய்ந்தவர்களாக மாறுறதுக்கு நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களாக இருக்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க. பொதுவாக கும்பராசிக்கு சிம்மராசிக்கும் ஆகவே ஆகாது. அதிகமாக அடிச்சுக்கிற மாதிரியும் சண்டை போகிற மாதிரியும் தான் வாய்ப்பு அமையும். அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த தன்மையில் போகாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இணைவுக்காக போகிறதுக்கான வேலையை செய்யுங்க. கும்பத்திலிருந்து 7ஆம் இடமாக சிம்மம் வரும். சிம்மத்திலிருந்து 7ஆம் இடமாக கும்பம் வரும். கும்பம் சிம்மத்தை 7ஆம் இடமாக பார்க்கும்போது கால் சக்கரத்துக்கு மேலே 5ஆம் இடமாக சேர்ந்து வரும்போது தெய்வத்தோட அனுகிரகத்தோடு சேர்த்து கும்பத்துக்கு சிம்மம் அருள்புரிகிற மாதிரி வடிவமைச்சிருக்கிறார். இதே மாதிரி சிம்மத்திலிருந்து 7ஆம் இடமாக கும்பம் வந்தாலுமே கால் சக்கரம் 11ஆம் இடமாக லாபங்களை அள்ளி கொடுத்து அடுத்த நிலைக்கு உயர்ந்து போகக்கூடிய, தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து உயர வைக்கக்கூடியது, எதிர்பார்க்காத லாபத்தை அள்ளி கொடுத்து சிம்மத்திற்கான வாழ்வை நல்ல முறையில் மேம்படுத்தி கொண்டு போகக்கூடியது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பம் சிம்மத்துக்கு செய்யும். என்னுடைய நண்பர்கள், என் சொந்தக்காரங்க, என் தாய் எல்லாருமே எனக்கு அடுத்த நிலைப்பாட்டிற்கு செல்லக்கூடிய தன்மையில் மிகப்பெரிய உதவி செஞ்சாங்க. அந்த நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய ஒரு சிறு வழிகாட்டல் கூட என்ன பண்ணிடும், உயர்த்தி விட்டுரும். எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா நீங்கள் எப்பயுமே அன்பா இது பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் அம்மா எப்போ பார்த்தாலும் தடை பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா கும்பராசி. அதுக்கு எங்கள் அப்பா சொல்லுவார், உங்கள் அம்மா அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீ ஜெயிக்க முடியாதுடா. உனக்கு ஒரு எதிர்ப்புன்னு இருக்கும்போது தான் ஜெயிக்கணும்னு உனக்கு தோணும். அதனால் அம்மா உன்னை எதிர்க்கலை, அம்மா உன்னை உருவாக்குறாங்க. நீ செய்யக்கூடிய வேலையை சரியாக செய்யறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உன்னை கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேள்வி கேட்குறது உனக்கு எதிர்ப்பு மாதிரி தெரியுது. அந்த கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு சொல்ல தெரியல, அவங்களுக்கு எப்படி கொண்டு போகணும்னு உங்கள்கிட்ட நடந்துக்க தெரியல. அதுதான் காரணமே ஒழிய மற்றவனும் கிடையாது. அப்போது நீ அவங்க அந்த மாதிரி அன்பாக இருந்தாங்கன்னா நீ இந்த வேலையை கூட செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது கும்பம் சிம்மத்தை உருவாக்கக்கூடிய தன்மையை செய்யும். உருவாக்குறது சில நேரத்தில் கும்பம் சிம்மத்துக்கு பெரிய லெவலில் உதவி செய்யும். அதனால தான் கும்பமும் சிம்மமும் சண்டை போட்டிருந்தா கூட நிறைய நேரத்தில் விட்டு கொடுக்காது. விட்டு கொடுக்காமையே போயிட்டுருக்கோம். யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காது. உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டா கூட உள்ளுக்குள்ளே இன்னும் உள்ள ஆள் மனசில் எப்படி இருக்கும், அன்புங்கிற ஊற்று அதிகமாக ஊற்றெடுக்க சொல்லணும். இந்த தன்மை தான் கும்பராசியும் சிம்மராசியும் சேர்ந்த ஒரு அற்புதமான நிகழ்வு. கும்பமும் சிம்மமும் சேர்ந்திருந்தால் அவருடைய பலத்தோடு நிற்கும்போது சுற்றி எத்தனை பேர் வந்தால் என்ன முடியாது, அவங்களை ஜெயிக்க முடியாது. அப்பேற்பட்ட வல்லமை வாய்ந்த விஷயம். ஆனால் அங்கே தான் என்ன ட்விஸ்ட் வச்சுருக்கிறான். இது இப்பேற்பட்ட வல்லமை வாய்ந்ததில் 2 பேருமே இருக்கிறதுலாம் என்ன பண்ணிக்குவாங்கன்னா அந்த 2 ராசியும் சண்டை போட்டுரும். நீ சொல்ல நான் கேட்கறதில்ல, நான் சொல்லி கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் 2 பேருக்குள்ளே ஒரு அன்பு உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கும். அந்த அன்பில் வெளிக்காடு தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய தன்மையை தாண்டிட்டாங்கன்னா அப்போது தான் அவர்கள் ஞானம் பெற்றிருக்கும். அந்த ஞானத்தன்மையில் வரும்போது எந்த இடத்துல கும்பத்துக்கானத்தையும் சிம்மத்துக்கானத்தையும் விட்டு கொடுக்கணும்னு தெரியும். அப்படி தெரியும் போது அதில் விட்டு கொடுத்த உடனே என்ன பண்ணால் டப்புன்னு மேலே போயிடும். பயங்கரமாக மேலே போய் ரொம்ப சிறப்பாக வாழ்க்கை வாய்ப்புடும். அந்த இடத்துல எங்கே விட்டு கொடுக்கணும்னு தெரியாதனாலேயே இந்த கும்பமும் சிம்மமும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளக்கூடிய வேலையை செய்யாமல் மாற்று கருத்தில் சென்று உழந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையை செய்யும். அதனால் அதுலேருந்து வெளியே வரணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா விட்டு கொடுக்க தொடங்குங்க. கும்பமும் சிம்மமும் யாராவது சேர்ந்துருந்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு விட்டு கொடுத்து போங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி செல்லக்கூடிய வேலையை செய்யுங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய. முட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 2 பேர்த்துக்கும் உபயோகம் இல்லை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட பகிர்ந்துக்குங்க. உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்ததுன்னா 9943347657 அப்படிங்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு ஜாதக கட்டணம் கட்டி தெரிஞ்சுக்கலாம். வாஸ்து பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் மூலமாக இருக்கும். சரிங்களா? அதுபோக மருத்துவ ஆலோசனை வேணாலும் நீங்கள் கட்டணம் கட்டி தெரிஞ்சுக்க முடியும். விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு பதிவில் சந்திப்போம். குருவே நம, தந்தையே நம. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.